ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பின் பிளக்குக்கு வந்து எப்படி வயரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 பின் பிளக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சால்ட்ரிங் அயன்லேருந்து நான் அவுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வந்து எப்படி பிளக்கு எப்படி 2 பின் பிளக்கு எப்படி மாட்டுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பின்னு தனித்தனி பின்னாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பிளக்கு ஒரு மாடல் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பிளாஸ்டிக் போட்டு டச் ஆகிருக்க மாதிரி ரெண்டுமே வந்து கனெக்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஒன்று தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி மாட்டுறதுன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 டெர்மினலில் ஒவ்வொரு டெர்மினலில் நம்ம மாட்டணும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், இது வந்து பேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மாட்டிக்கலாம். ஸோ மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நியூட்ரல் வந்து லைட்டாக இழுத்து பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாட்டிடலாம். ஓகே, பேஸ் மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸும் நம்ம மாட்டியாச்சு. கிச்சன் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவரில் வந்து மாட்டிடலாம். கவரில் எப்படி மாட்டோம்னா, ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரைட் சைடில் இருக்க மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டணும். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரிக்கே வச்சுட்டு ஸோ நம்ம வந்து கவர் மாட்டணும். இந்த பாருங்கள். ஸோ இந்த மாதிரிக்கு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரிக்கு மாட்டிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் வந்து மாட்டியாச்சு. நம்ம இப்போ ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணிட்டோம்னா நம்ம 2 பின் பிளக்கு மாட்டியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பின் பிளக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டியாச்சு. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர்ன்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா?